ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காட்டு பக்கத்தில் ஒரு பெரிய கருப்பு எருது வாழ்ந்து வந்துச்சு. பேரு காளி. இது ரொம்ப பலசாலி. கொம்புகள் வளைஞ்சு நிற்கும். ஒரு அடி வச்சா நிலம் அதிரும். காட்டு விலங்குகள் எல்லாம் காளியை பார்த்தாலே வழி விட்டுரும். அதே காட்டில் ஒரு தந்திரசாலி நரி இருந்துச்சு. பேரு செவந்தி. இது பலசாலி இல்லை தான், ஆனால் அறிவில் யாருக்கும் ஈடு இல்லை. ஒரு நாள் செவந்தி நரி தண்ணி தாகமாக அலைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆத்தங்கரைக்கு வந்து பார்த்தா காளி எருது முழங்கால் வர தண்ணியில் நின்று ஆழமான இடத்துக்கு மத்தியில் உள்ள தண்ணியை மட்டும் குடிச்சிக்கிட்டு இருக்கு. நரி அருகே போனால் தண்ணி சேறு மட்டும்தான் இருக்குது. நரி எருதை பார்த்து, ஏய் காளி, என்ன நீ மட்டும் ஆழமான தண்ணியை குடிக்கிறியே, கொஞ்சம் வழி விடு, நானும் குடிப்பேன் அப்படின்னு கேட்டுச்சு. எருது சிரிச்சிச்சு. வா நெறியே, நானே வழி விட்டு தர்றேன்னு சொல்லி ஒரு அடி பின்னாடி நகர்ந்துச்சு. நரி உள்ளே போனதும் எருது மெதுவாக முன்னாடி வந்து நரியை ஆழமான தண்ணியில் மாட்ட வச்சிடுச்சு. நரி தண்ணியில் மூழ்கி திணற ஆரம்பித்தது. ஐயோ காளி, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துச்சு. எருது சிரிச்சிச்சு. நீதானே தந்திரக்கார நரி, உனக்கு தந்திரம் தெரியும்னு கேள்விப்பட்டேன், இப்போ அதை உபயோகப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி நின்றுடுச்சு. நரி ஒரு நிமிஷம் யோசித்து பிறகு தண்ணியில் மூக்க வச்சு பெரிய பெரிய குமிழ்களாக வர வச்சு ஊத ஆரம்பித்தது. கொஞ்ச நேரத்தில் தண்ணி நுர நிறையா மேலே வந்தது. நரி எளிதாக நீந்தி கரையேறிடுச்சு. கரையில் வந்து உடம்பை உதறிட்டு எருதை பார்த்து சிரிச்சு, என்னையா காளி, தந்திரம் தெரிஞ்சவனை அவ்வளோ சுழுவாக மாட்டிவிட முடியாது. நான் தண்ணியை குமிழியாக மாற்றி அதில் நீந்தி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சிரித்தது. எருது ஆச்சரியத்தோடு, அடேங்கப்பா, நீ தான் உண்மையிலே தந்திரசாலி அப்படின்னு பாராட்டுச்சு. அப்புறம் 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே நண்பர்களாயிட்டாங்க. எருது பலத்தாலும் நரி அறிவாலும் காட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒன்றா சேர்ந்து தீர்த்துடுவாங்க. பலம் மட்டும் போதாது, அறிவும் வேணும். அறிவு மட்டும் போதாது, நல்ல எண்ணமும் வேணும். 2ம் சேர்ந்தால் யாரும் தோக்க மாட்டாங்க.